தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க திமுக வலியுறுத்த வேண்டும் என திருமாவளவன் கேட்டுக்கொண்ட நிலையில் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்து பயன் இல்லை என சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். தொடர்பாக எல் முருகன் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். என்ன கோரிக்கை வைக்கணும் சொன்னா, ஒரு தேசிய கொள்கையை வரையறுக்க இந்திய அரசை வற்புறுத்த வேண்டும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, வற்புறுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அத்தனை தோழமை கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கக்கூடிய முக்கியமான முதன்மையான கோரிக்கை நேஷனல் பாலிசி, தேசிய கொள்கை, மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு. எங்க ஐயாவோ எங்க அண்ணனோ கூட்டணி வைக்கும்போது எங்க ஐயா தெரியும் எவ்வளவு மது கொள்கைக்கு எதிராக இருந்தார், மது ஒழிப்புக்கு ஆதரவாக இருந்தார். மதுவை எவன் டாஸ்மார்க்கை மூடுறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொன்னது உண்டா? இனிமேல் சொல்லுவாங்களா? இப்போ எங்கள் அண்ணன் அதிமுகவை கூப்பிடுறாங்க. அதிமுக ஆட்சியில் மது இருந்ததா இல்லை ஒளிஞ்சிருந்ததா? இப்போ கூப்பிட்டு என்ன ஆகும்? நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் இருக்குமா இருக்காதா? அப்புறம் அதை கூப்பிட்டு போராடி என்ன பண்ணுறது? நீங்கள் யாரும் மது ஒழிப்பு கொள்கையை ஏற்று மதுவை ஒழிக்கிறோம், டாஸ்மார்க்கை மூடுறோம்னு நீங்கள் பேரறிவிப்பு செய்கிறீங்களோ அவங்களோட தேர்தல் உடன்பாடுன்னு சொன்னால் அது போராட்டம். நான் பார்க்கறது திமுக மிரட்டுறதுக்காக திருமாவளவன் இப்படி எல்லாம் பேசுறாருன்றதான் எனக்கு தோணும். ஏதாவது ஒரு நிமிஷங்கண்ணா, ஒரு நிமிஷம். ஏதாவது அவரோட திமுக அவர் ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்கலாம், அல்லது அந்த டிமாண்டு அவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம். இது திமுகவை மிரட்டுவதற்காக, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு தோணியாக, யுக்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுக எந்த அச்சுறுத்தலுக்கோ மிரட்டலுக்கோ பயப்படுகிற கட்சி அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். எங்களை நம்பி வந்தவர்களை நாங்கள் மோசம் செய்ய மாட்டோம். அவர்களுக்கு உண்மையான நண்பர்களாக இருப்பவர் தான் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள். இந்தியாவிலேயே எந்த கட்சியும் தராத அளவுக்கு தோழமை கட்சிகளுக்கு மரியாதை தருகிற ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே யாருடைய மிரட்ட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. மிரட்டலுக்கு நாங்கள் அச்சுறுத்த பயப்பட வேண்டியதும் கிடையாது. அவர் எங்களை மிரட்ட வேண்டியதும் கிடையாது, மிரட்டவும் மாட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.